வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணுங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண்களையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் நமக்கு என்னென்ன பழங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், எப்படி கண் பார்வை கூர்மையாக மாறும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கூர்மைப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அப்போ வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என அனைவருமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வையை மேம்பட வைத்துக் கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குங்க. குறிப்பாக பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு கண்கள் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். குறைந்தது ஒரு 10 பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அதுலேருந்து 2.5 கிராம் புரதம் கிடைக்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குது. பாதாம் பருப்பும் அது போல ஒரு உணவு தான். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம். அதை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறன் கூர்மையாக நமக்கு உடனே கூர்மையாக தெரியணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்தது வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கண் பார்வை கூர்மையாக ஆகிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அப்பப்போ அதிகமாக உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது. மேலும் இதை நீங்கள் சேலட்டாக, ஜூஸாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேலட் மாதிரி, ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் கேரட்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்வது தான் நல்லதுன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை பச்சையாக சாப்பிட்றதை காட்டிலும் நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் எளிமையாகவே நடக்கும். ஊட்டச்சத்துக்களையுமே உடல் எளிமையாக உறிஞ்சிக்கொண்டு மருத்துவ நன்மைகளையுமே விரைவாக பெற்றுவிடும், கழிவுகளையுமே முறையான அளவில் வெளியேற்றிவிடும். அது போல தான் கேரட்டும் நீங்கள் பச்சையாக ஜூஸாக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் அதிக கவனம் சமைத்து எடுத்துக்கொள்வதற்கு கொடுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக தினமும் காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போதான் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். காய்கறி வடி சாறு இருக்குங்க இல்லையா, அந்த வெஜிடபிள் சூப், அதை அப்பப்போ நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் கீரைகள் நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று
சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வந்து தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டெய்லியுமே வந்து பச்சை இலை காய்கறிகள் சேர்க்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ரொம்ப நல்லது அப்படின்றதால தினமுமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கூடியது இந்த முழு தானியங்கள். அதனால இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கூட அதிகப்படுத்தாது, கண்ட்ரோல் பண்ணி தான் நமக்கு இன்னும் பல நன்மைகள் கொடுக்கும், கண் பார்வை திறனையுமே மேம்படுத்தும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் எல்லாம் இருக்குங்க இல்லையா, இதன் மூலம் கண்பொறை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால ஒருவேளை உங்களுடைய பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் போது காலப்போக்கில் விழித்திரை வந்து சேதமாயிடும், கண் பார்வை திறன் வந்து பாதிக்கப்பட்டுரும் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண் பார்வையை கூர்மைப்படுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு நான்வெஜ் ஃபுட்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கணும், அசைவ உணவுகள் எடுத்துக்கணும்னா மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. மீன்கள் வந்து வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது 2 நாட்கள் மீன்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மீன்கள் வந்து உடல் நலத்தையும் பாதுகாக்கும், கண் பார்வையுமே கூர்மைப்படுத்தும். அப்போ தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் கண் பார்வையை மீன்கள் வந்து கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டை வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண் ஆரோக்கியத்திற்கு கூட ஒரு சிறந்த உணவு. முட்டைகள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் சிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆனால் முட்டை நம்ம எல்லா வடிவங்கள்லையுமே எடுத்துக்கொள்வது சிறந்ததுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து தண்ணியில் வந்து வேக வைத்த அந்த அவித்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து நல்லது. மற்றபடி நம்ம அந்த நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை விட்டுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்களில் சாப்பிடக்கூடிய முட்டைகள், பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் வறுத்த பொரித்த வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அவித்த முட்டைகளை தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் உங்களுடைய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையுமே கூர்மைப்படுத்திக்கலாம். அந்த சுருக்கங்கள் எதுவுமே ஏற்படாமல், கண் கருவளையங்கள் எதுவும் ஏற்படாமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு வாங்க. நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு எல்லாமே கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண் பார்வை திறன் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் முக்கிய காரணமே ஊட்டச்சத்து குறைபாடு தான். அடுத்து வயசாகக்கூடிய முதுமை காரணம், அப்புறம் ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி காரணமாக கூட உங்களுக்கு பார்வை குறைபாடு பிரச்சனை ஏற்படும். அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நீங்க உபயோகப்படுத்தும் போது கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள், கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.